நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புதுசா ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் டூ பெஸ்ட்ன்னு ஒரு சீரிஸு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது, தன்னை இம்மோர்டல் ரூலர்ன்னு அப்படின்னு அறிவிச்சுட்டு, இதுவரைக்கும் அவங்களோட என்னென்ன செயல்கள் செஞ்சிருக்காங்கன்றத அடிப்படையா வச்சு, நான் வந்து ஒரு லிஸ்ட் மேக் பண்ணியிருக்கேன். அத நான் இப்போ வொர்ஸ்ட் டூ பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்டர்ல சொல்லப் போறேன். இதில நம்ம 6வது இடத்துல பார்க்க போறது, ரோஸ்லின் கிங், சிவா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ரமேஷ். இவங்க எல்லாரும் எதுலருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிவில்லா அரசனின் சேனை அப்படின்ற ஒரு குரூப்ல இருந்து இவங்க இருக்காங்க. அந்த குரூப்ல நானும் இருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா, தன்ன இம்மோர்டல் ரூலர் அதாவது கல்கி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனா, இதுவரைக்கும் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அந்த குரூப்ல நின்னு பேசிட்டு மட்டும் இருக்காங்க. அதனால தான் நம்ம இவங்களுக்கு 6வது பிளேஸ் குடுத்துருக்கோம். இதில நம்ம 5வது இடத்துல பார்க்க போறது அஜ்மின். இவர் பார்த்தீங்கன்னா, இலங்கையை சேர்ந்தவரு. இவரும் பார்த்தீங்கன்னா, அழிவில்லா அரசனின் சேனை குரூப்ல தான் இருக்காரு. இவர் வந்து தன்ன இம்மோர்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலருக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் இதுவரைக்கும் எடுக்கல. ஆனா, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்ல ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி, தான் தான் இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அதனாலேயே இவருக்கு பார்த்தீங்கன்னா, 5த் பொசிஷன் குடுத்துருக்கோம். இதில 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது திருநாவுக்கரசர் ஐயா. இவரும் பார்த்தீங்கன்னா, அழிவில்லா அரசனின் சேனை குரூப்ல தான் இருக்காரு. இவர் வந்து தான் இம்மோர்டல் ரூலர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, பல அ பல பாடல்கள விளக்கி கூறி, முக்கியமா அரம்படிச்சிதர் பாடல்கள்லாம் விளக்கி கூறி, இதில வரக்கூடிய அடையாளங்கள்லாம் பொருந்துதான்னு அவரும் பார்த்துருக்காரு. மத்தவங்களுக்கும் இந்த அடையாளங்கள் பொருந்துதா அப்படின்னு சொல்லி கேள்விலாம் கேட்டிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மத்தவங்க கீழ இருந்தவங்கள 5வது, 6வது இருந்தவங்கள விட இவரு ஒரு ஸ்டெப் மேல தான் இருக்காரு. அதனால இவரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4வது பொசிஷன் குடுத்துருக்கேன். இதில நம்ம இப்ப டாப் 3 பொசிஷனுக்கு வந்துட்டோம். இதில 3வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சந்தன் சாம்ராஜ் அவர் தான். இவரு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவியல் அரசின் சேனை குரூப்ல கொஞ்ச நாள் பயணிச்சு, தன்னைத்தானே இம்மோர்டல் ரூலர்ன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பல பேத்த கல்கியா அறிமுகப்படுத்தியிருந்தாரு. ஆனா, அவங்கலாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் தான் சொல்லி உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, அஷ்டமா சித்தர்கள்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஏன் நான் 3வது பொசிஷன்ல போட்டிருக்கேன்னா, இவரு தன்னைத்தானே சொன்னது மட்டும் இல்லாம, வெறும் குழுவுல மட்டும் பேசிட்டு இல்லாம, யூடியூப்லயும் நம்ம வீடியோ போட்டு பல பேத்துக்கு இவர தெரியும். இவர் இம்மோர்டல் ரூலர்ன்னு இவரா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி அப்படின்னு சொல்லி இவர பார்க்கறதுக்கும், இவர பண்ணக்கூடிய சில ஃபன்னான விஷயங்களையும் பார்க்கறதுக்காகவே சில ஆடியன்ஸ்லாம் அவருக்கு இருக்காங்க. அதுவும் இல்லாம இவர் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம இவர வந்து 3வது பொசிஷன்ல போட்டிருக்கோம். நம்ம இப்ப அடுத்து நம்பர் 2 பொசிஷன்ல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கபில் தேவ் ஐயா. இவரையும் உங்களுக்கு நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இவர் தான் போகர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இம்மோர்டல் ரூலர்ன்னு இவரே சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம பல பேத்த இவர் வந்து உபதேசங்கள் குடுத்து, அவங்களையும் இம்மோர்டல் ரூலர்ன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு அந்த பாடல் பொருத்தங்கள்லாம் பொருந்துதா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. ஆனா, இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதில இவரு தனத்தானே போகர்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாலுமே, அதையும் நெறைய பேர் வந்து ஆடியன்ஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு பார்த்தீங்கன்னா, அவருடைய சேனல்ல அ இம்மோர்டல் ரூலர், அவர் சாப்பிடக்கூடிய உணவுகள், அவரு ந அவர் என்னென்ன மாரியான யோகங்கள் செய்யணும், என்ன மாரியான அ யோக பயிற்சிகள் செய்யணும் அப்படின்ற சொல்லிலாம் வீடியோ போட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இம்மார்டல் ரூலரா வந்தா, அவர் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிலாம் வீடியோ போட்டுட்ருக்காரு. இது ஒரு சாந்தன் சாம்ராஜோட அவர் ஃபன் பண்ணி போட்டுட்டு இருந்தாலும், இவர் ஃபன் பண்ணாம ஒரு சீரியஸா அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இப்போ நம்ம வீடியோ போட்டுருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நான் நம்பர் 2 பிளேஸ் குடுத்துருக்கேன். ஃபைனலா நம்ம டாப் 1 பொசிஷனுக்கு வந்தாச்சு. இதில யார் இருப்பாங்கன்னு நெறைய பேத்துக்கு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம துரை அவர் தான் இருக்காரு. அழிவில்லா அரசன் சேனை அந்த குழுவ ஆரம்பிச்சதும் அவரு தான். அதில பார்த்தீங்கன்னா, சேர்மன் துரைன்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் துரை அவர்கள் தான். அவர் பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர்ன்னு அவரோட சேனல் பேரே வச்சிருப்பாரு. ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, இவரும் தன்ன தானே இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து தான் இல்ல தனக்கு அடையாளங்கள் பொருந்தாதனால அப்படி சொல்லியிருந்தோம். ஆனா, இப்ப நெறைய பேத்துக்கு அடையாளங்கள் பொருந்துது அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. நான் கூட ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன் அவர்கிட்ட நேரல் காணலுக்கு. அந்த இதில கூட நான் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் வீடியோ அவர் சேனல்ல போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நம்ம என்ட்டயும் இருக்கு. ஆனா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அந்த வீடியோவ போடணும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அத பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீடியோவா 1 மணி நேரம் மொத்தமா போட்டா போர் அடிச்சிரும். அதனால ஒரு 10 வீடியோவா ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். இப்ப நம்ம கான்செப்ட்ல வருவோம். இவரு பார்த்தீங்கன்னா, தானே இம்மோர்டல் ரூலர்ன்னு சொன்னது மட்டும் இல்லாம, பல பாடல்கள் விளக்கம் குடுத்து, தனக்கு அடையாளங்கள் பொருந்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இவரு இம்மோர்டல் ரூலர் மட்டும் இல்ல, கல்கி மட்டும் இல்ல, தேற்றறிவாளன் மட்டும் இல்ல, மகதி மட்டும் இல்ல. எல்லாருமே ஒரே ஆள் தான். இவரு எல்லாருமே நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்லேருந்தே வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் 1 இயர் கழிச்சு என்னாச்சுன்னு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த அளபடிச்சிதர்கள் அடையாளங்கள் பல பேத்துக்கு பொருந்தவும், அவரும் பார்த்தீங்கன்னா
தான் இல்லை இனிமேல் நான் வந்து அழிவில் அரசனை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாரு. அது ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர்த்துக்கிட்ட அந்த சேனல் அந்த குழுவில் சேர்த்து பல விஷயங்கள் பேசி பல வகையான இது அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வீடியோ போட்டாருன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 பேர் 2000 பேர்னாச்சும் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க. அப்படின்றப்ப இவர் மற்றவங்கள விட ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கார். அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா டாப் 1 பொசிஷன் கொடுத்துருக்கோம். கபில் தேவ் ஐயாவும் இந்த பொசிஷனுக்கு காம்படிஷனுக்கு வருவார். ஆனால் இவர் துரை பண்ண அளவுக்கு எதுவும் பண்ணல. தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு. ஆனால் அடுத்த ஸ்டெப் எதுவும் பண்ணல. ஆனால் இவர் அடுத்த ஸ்டெப்பாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவை நிர்வகித்து அதில் பார்த்தீங்கன்னா பல பேர்த்த அழிவில் அரசனின் உதவியாளனா அவர் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஒஸ்ட் டு பெஸ்ட்டில் ஒரு 6 லிஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். இதில் நான் வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் இம்மோர்டல் ரூலர்ஸ் ஒஸ்ட் டு பெஸ்ட்டில் நம்ம அவங்களையும் சேர்த்து பார்ப்போம். நன்றி.